அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வானோடனே நாவல் அளவுல திரட்டி கொண்டு வந்து கையில கொடுத்தார். அதனாலதான் ஆளாள சுந்தரர்னு அவருக்கு பேர் வந்தது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன பண்றாரு, இந்த பூலோகத்துல எல்லாருமே இறைவனை தான் பாடுறாங்க. அடியார்களை பாட வைக்கணும். அதான் அவர் தீதில்லா திருத்தொண்டை தொகை தர்றதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு திருவிளையாடல் பண்றாரு. சுந்தரமூர்த்தி என்ன பண்றாரு, எப்பவுமே தினசரி எழுந்து போய் நந்தவனத்துல மலர்களை பறித்து கொண்டு வந்து மாலையாக கட்டி பெருமானுக்கு சாத்தக்கூடிய தொண்டு அவர் செய்வார். அதுபோல உமையம்மைக்கு கமலினி அணிந்துதைன்னு 2 சேடி பெண்கள் அவங்க வந்து நந்தவனத்துக்கு போய் அவங்க மலர் பறித்து அவங்க மாலையாக கொண்டு வந்து உமையம்மைக்கு சாத்துவாங்க. இது தினசரி அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வு. அன்றைய தினம் என்ன பண்றாரு சாமின்னா, இவங்க இருவரும் ஒரே நேரத்துல போறாங்க நந்தவனத்துக்கு. அந்த 2 தோழி பெண்களும் ஒரே நேரத்துல வர்றாங்க, இவரும் ஒரே நேரத்துல போறாரு. நந்தவனத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மலர் பறிக்க போன இடத்துல இந்த பெண்களை இவர் பார்க்கிறார். சுந்தரமூர்த்தி என்ன செய்யறாரு, அந்த பெண்களை பார்க்கிறாரு, அவங்களும் இவரை பார்க்கறாங்க. இது ஒரு கணம் வந்து நிகழுது. இந்த நிகழ்வு வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கணம் நிகழுது. பார்த்தோன்னே என்ன செய்யறாங்க, அவங்க தன்னிலைக்கு வந்து உடனே மலர் பறித்து அவங்கவுங்க கடமையை செய்ய வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்ப இவர் வந்து மாலை கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்துறாரு. அப்ப பெருமாள் வந்து கேட்கிறார், சுந்தரா நந்தவனத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறார். கேட்டோடனே இவர் சொல்றாரு, பெருமானே உமையம்மையோட சேடி பெண்கள் வந்தாங்க, ஒரு கணம் விரும்பி பார்த்துட்டேன் அப்படின்னாரு. இவர் என்ன செஞ்சாரு, சரி அப்படியா, அப்ப நீ போய் பூலோகத்துல போய் பிறந்து இதெல்லாம் அனுபவிச்சு நீ வந்தா போதும் அப்படின்னாரு. ஆனா அவர் அதுக்காக அனுப்பல. நமக்கு எல்லாம் தெரியும் எதுக்காக அனுப்புனாரு. நமக்கு 7ஆம் திருமுறை வரணும், அது மட்டும் இல்லாம திருத்தொண்ட தொகை வரணும். திருத்தொண்ட தொகை வரப்போய் தான் நமக்கு நம்பியாண்டார் நம்பி வகை செய்தாரு. அதுல இருந்தா நமக்கு சேக்கிலார் வந்து விரித்து சொன்னார். அதனால தொகை வகை விரி அப்படின்னு சொல்லுவோம். தொகை யார் கொடுத்ததுன்னா திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி நாயனார். வகை செய்தது யாருன்னா 11ஆம் திருமுறையில நம்பியாண்டார் நம்பி. நமக்கு விரித்து சொன்னது யாருன்னா சேக்கிலார். அதனால அதுக்காக தான் அவர் அனுப்புறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கைலாயத்துல இருந்து நம்ம ஒரு கீழ் அனுப்புறாருன்னா அதுக்காக தான் அனுப்புறார். இவர் வந்து எங்க பிறக்கிறாருன்னா திருநாவலூர். வாலி திருநாவலூர் வண்தொண்டர் பதம் போற்றின்னு சொல்றோம்ல, திருநாவலூர்ல வந்து ஆதி சைவ மரபுல சடையனார் இசைஞானியார் இருவருக்கும் மகவாக வந்து தோன்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். அவருடைய பேர் நம்பி ஆரூரர். அவருடைய தாத்தா பேர் நம்பி ஆரூரர். அந்த பேர் தான் அவருக்கு வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து 2 வயதாக தேர் உருட்டி கொண்டு இருக்கும்போது அந்த நாட்டோட மன்னன் நரசிங்க முனையரையர் வர்றாரு. அவர் அந்த குழந்தையை பார்க்குறாரு. அது ஏற்கனவே ஆதிசைவ மரபு. அந்த குழந்தை பொலிவு தோற்றத்தை பார்த்து இந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு குழந்தைய அரசன் வளர்க்குறாரு. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது தக்க வயது வரும்போது திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. பெற்றோரும் வளர்ப்பு தந்தையும் எல்லாம் சேர்ந்து திருமணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகள் திருமணம் பண்ணுறதுக்கு அந்த தலங்கள்லாம் நாங்கள் போன ஒரு தடவை அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட அந்த தலங்கள்லாம் தூவையா நாங்கள்லாம் அது மனம் வந்த புத்தூராக இருந்திருக்கு. இப்போ மனம் தவிர்ந்த புத்தூராக இருக்குது. அந்த புத்தூரில் வர்றாரு, மணமகன் வர்றாரு, திருமணம் நடக்க போகுது. அப்படி திருமணம் நடக்க போகிற நேரத்தில் வர்றாரு கைலாயத்திலேருந்து. ஏன் அப்படி வர்றாரு அப்படின்னா, இந்த 2 பெண்களை பார்த்தாரு இல்லையா, கமலினி அணிந்ததை, அவங்க இல்லை. இந்த பெண், இந்த சடங்கை சிவாச்சாரியாரோட பெண் வந்து அவங்க இல்லை. அதனால இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு திருவுள்ளம் கொண்டு வர்றாரு. கைலாயத்திலிருந்து ஒரு கிள வேதியராக வர்றார். வந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து திருமணத்தை நிறுத்துங்க அப்படின்றாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. திருமணம் ஆக போகிற இடத்துல வந்து இப்படி திருமணத்தை நிறுத்த சொல்கிறாரே, என்ன இப்படி வயதானவராக இருக்காரு, பார்க்கறதுக்கு ஒரே தேஜஸாக நல்லா இருக்கார், இப்படி வந்து திருமணத்தை யாராவது நிறுத்த சொல்லுவாங்களான்னா, சுந்தரன் வந்து என்னோட அடிமை, அதை வழக்கு பேசி அதை முடிவு பண்ணிட்டு தான் திருமணத்தை பண்ணணும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு, யாராவது ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமையாக இருக்க முடியுமா? இது என்ன பித்தா உனக்கு? அதான் அந்த பாட்டு, பித்தா உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு இவர், ஒரு ஓலை வந்து கையில் வச்சு காமிக்கிறாருல, அந்த ஓலையை பிடிங்கி திருமணத்தில் நிறுத்த போகிறார். அந்த ஓலையை காமிச்சுன்னு பிடிங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கார், அந்த வேலியில் போட்டார். அப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு, இன்னொரு ஓலை நகல் ஓலை, இது வந்து நகல், என்னோட மூல ஓலை இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களை வழக்கு பேசி இதை முடிச்சுட்டே நீ திருமணத்தை பண்ணணும்
அப்படின்னு அந்த திருவெண்ணைநல்லூருக்கு கொண்டு போறாரு. அந்த வழக்கு கொண்டு போய் திருவெண்ணைநல்லூர்ல நடக்குது. நீங்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்க வழக்கு பேசுற இதெல்லாம் வழக்காடு மன்றம்லாம் இருக்கு அந்த கோயிலுக்கு அருகாமையில. அங்க போய் வழக்கு போகுது. அப்ப சொல்றாங்க வந்து உங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காரு நம்பியார் ஒரு, நானும் என்னுடைய வழி வழியாக என்னோட தலைமுறையும் இந்த திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு அடிமைன்னு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க, கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னோடனே அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க பார்ப்பா அவங்க தாத்தாவோட கையெழுத்தானா, தாத்தாவே இவன் பார்த்துருக்க மாட்டான், இவங்கிட்டு தாத்தாவோட கையெழுத்து சொல்லுவான் அப்படின்னோடனே தாத்தா முன்னாடி எழுதியிருப்பார்ல ஓலைச்சுவடி, அதை கொண்டு வந்து ரெண்டையும் பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவருடைய கையெழுத்து சரியா இருக்கு, நீ வந்து இவரோட அடிமை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இவர் பார்க்குறாரு. இவருக்கு அப்பையும் புரியல, இவர் இன்னும் உணர்த்துற சாமி இன்னும் வந்து சாமி வந்து அவருக்கு நம்ம கைலாயத்திலிருந்து வந்தோம் எதுக்காக வந்தோன்றது இன்னும் அவர் உணரல. அப்பதான் எங்க உங்களோட வீடு, இது வரைக்கும் நாங்கள் உங்களை பார்த்தது இல்லையே அப்படின்னும் போது அந்த திருவெண்ணைநல்லூர் அருள்துறைன்னு கோயில், ஊர் பேர் திருவெண்ணைநல்லூர், அந்த திருக்கோயிலுக்கு பேர் அருள்துறை. அதான் அருள்துறையில் அத்தா உனக்குன்னு சொல்றாருல. அப்போ கூட்டிட்டு போறாரு, என்னோட இல்லத்துக்கு வா அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது அந்த திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு போறாரு. அப்பதான் சொல்றாரு, சுந்தரா இன்னுமா உனக்கு தெரியல அப்படின்னா அப்பதான் பெருமான் உணர்த்துறாரு. அப்பதான் இவர் தாயை பிறந்த கன்று போல அப்பதான் இவர் உணர்றாரு, நம்ம கைலாயத்துல எங்க இருந்தோம், நம்ம எதுக்காக பூலோகத்துக்கு வந்தோம், நம்ம வந்ததையே மறந்துட்டோமே அப்படின்னு. அப்பதான் நான் என்ன பாடுவேன், மண் மீது என்னை சுற்றமில்லாமல் பாடுங்க. என்ன சொல்றாருன்னா, அர்ச்சனை எனக்கு பாட்டே ஆகும், நீ பெருசா ஒன்றும் அர்ச்சனை எல்லாம் பண்ண வேண்டாம், நீ வாட்டுக்கு இந்த அர்ச்சனை எல்லாம் சொல்ற அதெல்லாம் வேணாம், நீ என்ன பண்ற பாட்டு பாடு, அதுதான் எனக்கு அர்ச்சனை. அர்ச்சனை எனக்கு பாட்டே ஆகும், மண் மீது என்னை சொற்றமில்லால் பாடுகிறாராம். நான் என்ன பாடுறது, இவர் ஏற்கனவே திருமணத்தை நிறுத்தி வழக்கு பேசி நீ அடிமைன்னு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு திருவெண்ணைநல்லூர் கோயில்ல. நான் என்ன பாடுவேன், நீ தான் பித்தான்னு சொன்னையே, பித்தான்னு திட்டுனியே, பித்தானே பாடு.